Hi friends, welcome back to my channel. நான் இலக்கியா உலகநாதன். கார்த்திகை தீபத்திற்காக மீஷோலேருந்து சில விளக்குலாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் அகல் விளக்குலேயே வந்து டிசைன் ஒர்க் வந்து கொடுத்தது. ஸோ கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பீஸ் வந்திருந்தது. விளக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அட்டையிலே நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரிய வைக்கலாம். இந்த செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 198 ரூபா. அது கூட இந்த திரியும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் விளக்கு பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா 6 விளக்கு வந்திருந்தது. கலர் வந்து ப்ரௌன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் சென்சார் விளக்கு. இது உள்ளார வந்து சின்ன பேட்ரி வந்து கொடுத்து சைடில் வந்து ஒரு சின்ன லைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் தண்ணி ஊற்றினாலே போதும், அந்த விளக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிரும். இந்த விளக்குனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரி எண்ணெய் அப்படின்னு எதுவும் தேவைப்படாது, தண்ணி இருந்தால் போதும். இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா பின் சைடு வந்து நம்ம வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த செட் விளக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வந்திருந்தது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து சுற்றிலும் வந்து ஃப்ளவர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுமாரி மெழுகு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வேறையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 197 ரூபா. நெக்ஸ்ட் விளக்கு பார்க்கலாம். இந்த செட்டு விளக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வந்திருந்தது. பேக்கிங் பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கிறதுக்காக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தனித்தனியாகவே பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த விளக்கு எந்த மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா வீட்டில் துளசி மாடல் இருக்கும் இல்லையா, அந்த மாடலில் வந்து பண்ணியிருந்தாங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ளேயில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு குழி இருக்கு இல்லையா, அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து திரி போட்டு எரிய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு அகல் விளக்கும் வச்சு வந்து எரிய வைக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த விளக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 194 ரூபா. நெக்ஸ்ட் விளக்கு பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வந்திருந்தது. இது வந்து பொங்கல் பானை டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கலர் வந்து சேமாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா க்ளேயில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மெழுகு கொடுத்துருக்காங்க, அதில் திரியும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எரிய விட்டுக்கலாம். இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. இந்த விளக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 190 ரூபா. நெக்ஸ்ட் விளக்கு பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மல் அகல் விளக்கு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார பெயிண்டிங் ஒர்க் கொடுத்ததுனால நல்லா கிராண்டாக இருக்குது. உள்ளார வந்து சின்ன சின்னதாக வந்து பூ ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பிரைட்டாகவும் இருந்தது. இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளேயில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த செட் விளக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 190 ரூபா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து 2 செட்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா வெயிட்டாக இருந்தது. இதில் வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வச்சு எரிய வச்சுக்கலாம், அல்லது எண்ணெய் ஊற்றியும் எரிய விட்டுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் சின்னதாக அகல் விளக்கு வந்து சுற்றிலும் வச்சு அது மேலேயும் எரிய வச்சுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஃப்ளவர் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 168 ரூபா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதில் சுற்றிலும் 4 பக்கமும் வந்து விளக்கு வச்சு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மெழுகும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்லேயும் மெழுகு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 198 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காட்டின விளக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த விளக்குலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். பாய்.